இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்புட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுட்டே கடைசி வரலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் 1 கப் பொட்டுக்கடலை 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதுக்காக 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சீனி எடுத்திருக்கேன். அதே 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் சுகரையும் நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இப்போ நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறணும். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. உங்களுக்கு கிளறி கொடுத்திங்கனாலே உங்களுக்கு அந்த ஆயிலில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிக்கிறோம் மாவு இல்லாமல். இப்போ நான் இந்த பிளேட்டில் தான் வைக்க போகிறேன். இதில் ஆயில் எதுவும் நான் அப்ளை பண்ணலை. ஆயில் அப்ளை பண்ணாமல் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை இந்த இளம் சூட்டோடய அப்படியே இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஸ்வீட் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பொட்டுக்கடலை ஸ்வீட் பேடா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.